ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம கேன்வா வச்சு எப்படி நம்ம போஸ்டர் டிசைன் பண்ணி எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து போர்ட்ரேட் தான் யூஸ் பண்ணுவாங்க, லேண்ட்ஸ்கேப் ரேர். ஸோ இப்போ நம்ம ரெண்டு டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் டிசைன் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு போஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் டபுள் சைடட் இருக்கும், சிங்கிள் சைடட் இருக்கும். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து சிங்கிள் சைடு தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் படி பார்த்திங்கன்னா அதில் வந்து இங்கே போஸ்டர் போர்ட்ரேட்ன்றது சைஸ் வந்து அது உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து 16x20 இந்த சைஸ் சூஸ் பண்ணுவேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிட்டு ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் நிறையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சைக்கிள் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் டெமோக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதை வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட் போஸ்டர் இது மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ சைக்கிள் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்து என்னோடய நேம் மாற்றிக்கிறேன். ஸோ ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த இடத்த நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ எவ்ரி திங் எல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுலேருந்து டெக்ஸ்டைலை மாற்றுறேன். ஸோ நான் இந்த டெக்ஸ்டைலை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னன்னா இதில் வந்துட்டு நான் லாஸ்ட் காலம் ஃபில் பண்ணுறேன். கான்டாக்டர்ஸ் எடுத்து விட்டுறேன். ஜஸ்ட் டெமோக்காக பண்ணுறேன் கஸ்டமைஸ்டு. ஸோ நான் 30 சைஸ் வச்சுட்டு ஸோ நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நம்ம டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் சைக்கிள் hub.com. ஸோ அது வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே டே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டே வந்து சண்டே அப்படின்னு ஆட் பண்ணுறேன். டேட் வந்து சண்டே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 25 Jan 25. ஸோ டைம் இருக்கட்டும். சிட்டி பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு போகிறேன். கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டு ஸோ ஃபீ வந்து ருப்பீஸ் சிம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே போயிட்டு ருப்பி சிம்பிள் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் ஒரு சிம்பிள் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ருப்பீஸ் 99 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த கோல்டன் கலரை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஷேடோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு
ஸோ எனக்கு வந்து வேறு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட்டே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இப்போ இதை கொடுத்துட்டேன். ஸோ இதை கலர் நான் பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கிறேன். ஸோ நான் வந்து க்ரீன் கொடுத்துக்கிறேன், ஆர் எல்லோ கொடுத்துக்கிறேன். நான் எனக்கு ப்ளூ பிடிச்சிருச்சுன்னா ப்ளூ கொடுத்துக்கிறேன், ஆப்டாக இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கும் நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். இதுக்கும் நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதையும் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இங்கேயே மாற்றணும். பிரைமரி கலரை எல்லா இடத்துலையும் கொடுத்துறேன். நான் எல்லோ கொடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா இருக்கு, ஆப்டா. ஸோ இது நான் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லோகோ வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இதாக வேறு ஆட் பண்ணுறேன். இப்போ இது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஸோ பேக் போயிட்டு இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம ஷேர்ன்றோம். ஷேர்னு கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸப்ட் சேஸ்விஜி தவிர. அண்ட் கிஃப்ட் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிளாட் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பிடிஎஃப் பிரிண்ட் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து பிளாட் அண்ட் பிடிஎஃப் அண்ட் பெஸ்ட் ப்ரொஃபஷனல் பிரிண்டிங் ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதை எப்படி லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ ரீசைஸ்ன்றப்போ கிளிக் பண்ணிவிட்டு போஸ்டர் அப்படின்ட்டுருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லேண்ட்ஸ்கேப்னு இருக்கும். ஸோ நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ரீசைஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ இதை நீங்கள் சைஸ் மாற்றிக்க வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு இங்கே வந்து
பிரிண்ட் வித் கேன்வான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி இதை வச்சு நீங்கள் பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பிரிண்ட் பண்ணி டெலிவரியாக பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து இப்போ கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேர்ன்னு இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு இது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி போஸ்டர் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.